ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி ஹிஜ்ரத்து 10ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. இந்த ஹஜ்ஜின் பொழுது நபிகளாருடன் லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டு கடமைகளை நிறைவேற்றினார்கள். இந்த ஹஜ்ஜின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய பேருரை வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 மனைவிமார்களும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யமன் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் வந்து நபி அவர்களுடன் ஹஜ்ஜி செய்ய சேர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் வந்திருந்தோரை நோக்கி, எவரிடம் குர்பானி செய்ய பிராணி இல்லையோ அவர் இஹ்ராம் உடையை களைந்துவிட்டு ஹஜ்ஜை உம்ராவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ யமன் நாட்டிலிருந்து ஒட்டகங்களை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் நபிகளாரின் மனைவிமார்களிடமும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் குர்பானி செய்ய பிராணி இல்லை.